துளாராசி அன்பர்களே, மார்கழி மாதம் உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் என்ன? கவனமா இருக்க வேண்டிய மாதிரியான கிரக சேர்க்கை ஏதாவது இருக்கிறதா? இந்த மாதத்தின் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு என்ன? இதையெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு விஷயம், துலா ராசியில இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் தான் என் லைஃப், என்னுடைய ஆம்பிஷன், என்னுடைய கோல் அப்படின்னு வச்சிருக்கீங்களோ, உங்களுக்கெல்லாம் அதுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நல்ல பயிற்சியாளர், நல்ல கோச் உங்களுக்கு கிடைப்பார். அந்த விளையாட்டுல நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு, பயிற்சி மேற்கொள்வதற்கு நேரம் கிடைக்கும். பள்ளியில, கல்லூரியில படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் கூட, நீங்க அந்த ஸ்போர்ட்ஸ்ல அவ்ளோ ஆர்வமா இருக்கீங்க. திறமையும் இருக்கு, சாதிக்கவும் செய்றீங்க. அப்ப உங்க வெற்றியினால நீங்க படிக்கிற இடத்துக்கே பெருமை கிடைக்குது அப்படின்றதுனால, அவங்களும் லீவுலாம் குடுப்பாங்க. நெறைய சலுகைகள்லாம் உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுலயும், பள்ளி, கல்லூரிக்கு டெய்லி வரக்கூடிய அந்த அட்டெண்டன்ஸ் மெயின்டெயின் பண்றதுலயும் உங்களுக்கு சலுகைகள் குடுப்பாங்க. பொதுவா இது நடக்கிறது. இதுக்கான இதெல்லாம் உண்டு. இந்த மாதத்தில இது கிடைக்கும் பலனாக அப்படின்றத நம்ம சொல்றோம். அப்புறம் அந்த அளவிற்கு நெறைய சலுகைகள்லாம் பெற்று, நல்ல கோச்லாம் கிடைச்சு, நீங்களும் நெறைய பிராக்டிஸ் பண்ணி, நல்ல திறமைய கொண்டு வந்துட்டீங்க. வாய்ப்பு வேணும்ல, அப்பதானே சாதிக்க முடியும். வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் முதல்ல இந்த மாதத்தின் பலனாக இருக்கிறது. எத வச்சு சொன்னோம் அப்படின்னா, உங்களுடைய துலா ராசிக்கு 3ஆம் பாவத்தில சூரியனும், செவ்வாயும் சேர்ந்திருக்கும். அந்த இடத்துக்கு ராசியாதிபதி சுக்கிரன் போய் சேருவார். பாக்யாதிபதி புதன் போய் சேருவார். இவங்கள குரு பார்ப்பார். அதனால இந்த பலன நம்ம சொன்னோம். ஓடி ஆடி விளையாடக்கூடிய அவுட்டோர் கேம்ஸ், உடல்ல அப்படியே பலம் கொண்டு நீங்க விளையாடி ஜெயிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி இத சொல்லலாம். அதுலேயும் கூட இன்னும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, நல்ல கால்கள், தொடைகள்லாம் பலமா இருந்து விளையாடக்கூடிய விளையாட்டு. அப்ப என்ன பண்றீங்கன்னா, நீங்க பேஸ்கெட் பால், வாலிபால் அப்படின்னு சொல்றீங்களே, அதில யாரெல்லாம் இருக்கீங்களோ, இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு. அப்புறம் அத்லட்டா இருக்கக்கூடியவங்க, ரன்னிங் நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு. அப்புறம் ஸ்விம்மிங், நீச்சல் பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இதில நீங்க வருவீங்க. கபடி இந்த விளையாட்டு. இதிலெல்லாம் யாருக்கு ஆர்வம் இருக்கோ, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அவ்வளோ சிறந்த பலன்கள் கிடைக்கப் போகிறது. இந்த விளையாட்டில விளையாடக்கூடியவங்க நல்ல பேரு புகழ கொண்டு வரக்கூடிய அளவிற்கு இந்த மாதத்தில சாதனைகள் செய்வாங்க. இது முதல் பலனா இருக்கு. 2வது, இது நாள் வரைக்கும் நான் சொந்த கால்ல நிக்கல. என்னுடைய பேரண்ட்ஸ டிபெண்ட் பண்ணி இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. இருக்கக்கூடியவங்க. கணவன், மனைவி 2 பேர்ல ஒருத்தர். நான் கல்யாணம் ஆனதிலிருந்து ஹஸ்பண்ட டிபெண்ட் பண்ணி தான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய அப்பாவ டிபெண்ட் பண்ணி இருந்தேன். நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்கன்னா, இப்ப ஏதாவது பண்ண முடியும். நீங்க வீட்ல இருந்தபடியே கூட ஏதாவது ஒரு வேல பார்த்து, உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள்ல நீங்க செய்து, சொல்லி, அதனால உங்களுக்குன்னு ஒரு வருமானம் கூட செகண்டரி வச்சுக்கங்க. அந்த ஒரு ஆசை நிறைவேறுச்சு. உங்களுக்குன்னு நீங்க ஏதோ ஒரு பண்ணோன்ற ஒரு திருப்தி கிடைச்சது. ஒரு பேர் கிடைச்சது, புகழ் கிடைச்சது. நெறைய பேருக்கு தெரிஞ்சத சொல்லிக் குடுத்தோன்ற ஒரு சந்தோஷம் கிடைச்சது. இதெல்லாம் இருக்கும். அப்புறம் யாரெல்லாம் நான் ஒவ்வொரு தேவைக்கும் மத்தவங்கள எதிர்பார்த்திருக்கிறேன்னு சொல்லி இருக்கீங்களோ, அவங்களுக்கு சொந்தமா சம்பாதிக்கக்கூடிய யோகம் இந்த மாதத்தில கிடைக்கும். அதாவது உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு போறார். பொதுவா 3ஆம் இடம்னு சொல்றது சிறந்த இடமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அது சுபஸ்தானமா, அசுபஸ்தானமா அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட்டே வைக்கலாம். அப்படின்ற மாதிரி அது இருக்கும். அது மறைவிடமா அல்லது சாதகமான இடமா அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். ஏன்னா அது பாதியா சொல்லிட்டாங்க. 6, 8, 12ல பாதி 3 அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஆனா அதுலேருந்து வேறு விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னா, தன் முயற்சியால் ஒருவர் வெற்றி பெறுகிறார்னா 3ஆம் பாவம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அத எப்படி நம்ம எங்கேருந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கும்போதும், அனுபவப்படும்போதும், பார்க்கும்போதும், அத ஓ! இங்கேருந்து தான் இது கிடைச்சது அப்படின்றத அனுபவப்படலாம். படித்த விஷயத்த நம்ம அதுபோல அனுபவப்படலாம். அப்படி என்னன்னா, காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் அதிபதி யாருன்னு கேட்டா புதன். அப்ப புதன்னு சொன்னாலே என்னன்னா புத்தின்னு அர்த்தம். அப்போ ஒருவர் புத்திமானா இருந்தா உலகெங்கிலும் எங்க போனாலும் பிழைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தன்னுடைய புத்திசாலித்தனம்,
அதனால ஒருத்தர் வெற்றி பெறுறார் அப்படின்னு சொல்றது. அதுதான் அந்த 3ஆம் இடம். அப்ப ராசியாதிபதி 3ஆம் இடத்துல இருக்காருன்னு சொல்றதுனால, சுய முயற்சியில சொந்த கால்ல நான் நிக்கணும் அப்படின்னு சொன்னா, அதற்கான ஒரு முயற்சி பலன் தரும். அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுல உங்களால வெற்றி பெற முடியும். இந்த பலன சொல்லலாம். அப்புறம் ராசியாதிபதியும் 3ஆம் இடத்திலிருந்து, சகோதர காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் 3ஆம் இடத்திலிருந்து, சகோதர ஸ்தான அதிபதியா இருக்கக்கூடிய ஒருத்தர். யாரு? இளைய சகோதர ஸ்தான அதிபதியா இருக்கக்கூடிய ஒருத்தர் குரு. அவர் அந்த இடத்த பார்த்து 11ஆம் இடம் சொல்லக்கூடிய மூத்த சகோதர ஸ்தான அதிபதியா இருக்கக்கூடிய சூரியனும் அங்க இருக்கார். அதனால துலா ராசியில் இருக்கக்கூடியவர்கள் சகோதரர்களோடு ஒற்றுமையாக இருக்கிறது. இதுநாள் வரைக்கும் எப்படிப்பட்ட மன கசப்பு, சண்டை சச்சரவு, பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுன்ற ஒரு அம்சம் இந்த மாதத்தில உங்களுக்கு ஏற்படும். வழக்கு நடந்து கொண்டிருந்தா கூட சகோதரரிடத்தில இப்ப பேசி ரொம்ப வருஷமா போயிட்டு இருந்தது ஒண்ணுமே இல்ல. ஒரே ஒரு ஃபோன் கால்ல, ஜஸ்ட் ஒரு மீட்டிங்ல கிளியர் பண்ணி அதெல்லாம் நீங்க சமரசம் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த பலன சொல்லலாம். மேலும் சகோதரர் வழியில நன்மை அடைய முடியும். திருமணத்திற்கு துலா ராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ரொம்ப நாளா பொண்ணு கிடைக்கல, பையன் கிடைக்கலன்னா, சகோதரர்கள் வழியில அவங்க பொண்ணு கொடுத்த இடத்துல இருந்து, அவங்க உறவினர்கள்ல இருந்து டக்குன்னு ஒண்ணு அமைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இந்த மாதத்தின் பலனாக சொல்லலாம். கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ தன்னை மீறிய கோபம், அந்த கோபத்த ஆத்திரம்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஆத்திரப்பட்டுறது, கோபாவேசப்பட்டுறது, சட்டுன்னு ஒரு பெரிய முடிவு எடுத்துறது. அத மட்டும் தவிர்க்கணும். ஏன்னா சுக்கிரனுக்கே உண்டான ஒரு இயல்பு இது. சுக்கிரனுடைய லக்னத்தில ரிஷபம், துலாத்தில பிறந்தவங்க. சுக்கிரனுடைய ராசி ரிஷப ராசி, துலா ராசியில பிறந்தவங்க. சுக்கிரன் நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம். இதில பிறந்தவங்க தன்னையும் மீறி கோபத்தினால பேசக்கூடியவர்களாக, செயல்படக்கூடியவர்களாக இருப்பதுண்டு. எப்போதும் கிடையாது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வரும்போது, இதில நீங்க கொஞ்சம் கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். மற்றபடி இந்த மாதம் சாதகமா இருக்கு. இந்த மாதத்தில உங்களுக்கான வழிபாடு என்ன? அப்படின்றத பார்க்கணும். அதாவது இந்த மாதத்தில மார்கழின்னு சொன்னாலே ஆருத்ரா தரிசனம் ரொம்ப 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 விசேஷமான, மகத்தான, அரிய பலன்களை தரக்கூடிய ஒரு நாள். இந்த நாள்ல வழிபாடு செய்யுங்க. இந்த நாள்ல இப்படிப்பட்ட ஒரு நோய், இப்படிப்பட்ட ஒரு டிசீஸ் பிரச்சனை எதிராளிக்கும் கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு மிகப்பெரிய நோய்கள் கஷ்டப்படக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்களுக்கும் உங்களால முடிந்த ஒரு உதவிய செய்யுங்க. இத இன்னும் சொல்லணும்னா கூட ராகுவினால பாதிக்கப்பட்டவர்கள், ராகு சம்பந்தமான நோய் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லலாம். அதனால இந்த மாதத்தில இந்த ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய அன்றைய நாள்ல முதல்ல வழிபாடு, இல்லன்னா முதல்ல 2வதுன்னு இல்ல, வழிபாடும் செய்யணும். மிகப்பெரிய துன்பத்திற்கு நோயினால் ஆட்பட்டவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன முடியுமோ, துலா ராசியில இப்போ நீங்க டாக்டர்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்ட குடுக்கலாம். அல்லது நீங்க ஒரு சயின்டிஸ்ட்னா, இவங்களுடைய நோய போக்குறதுக்கு தான் நான் மருந்து கண்டுபிடிக்க போறேன், அப்படின்னு நீங்க செய்யலாம். அப்படி அவர்களுடைய ப்ரொஃபஷன் சம்மந்தமாக கூட செய்யலாம். அல்லது ஏதாவது பண உதவியோ, வேறு ஏதாவது சேவையோ நீங்க செய்யலாம். இது மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய பரிகாரமாக இருக்கும்.